பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்கும் அந்த கிருபை தானமாய் அப்பா தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வார்த்தையை வாசிக்கிறேன். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், அதன் பொருள் என்ன? செலக்ஷன். ஆமீன். 10 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சீட்டு போட ஒரு ஆளை தெரிந்து கொண்டுவார்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு நபர், மனிதனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் காரிய சித்தி எங்கேருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். அந்த காரிய சித்தி உள்ளவனாய் தாவீது இருந்ததாய் வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தால் அது நேர்த்தியாய் கச்சிதமாய் என்று சொல்வார்களே, ஆமீன், அருமையாய் முடித்து வருவது என்பதுதான் காரிய சித்தி. அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தந்த பொறுப்பை உண்மையாய் உத்தரவாதமாய் மட்டுமல்ல, நேர்த்தியாய் குறையின்றி செய்து முடிக்கிற ஒரு கிருபை தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. உலகத்தில் மனிதர்கள் செலக்ட் பண்ணி யாரையும் எடுத்துக்கொள்ளலாம். சீட்டு போட்டோ ஓட்டு போட்டோ. ஆனால் எடுத்த நபராய் மட்டுமல்ல, அந்த நபர் காரிய சித்தி உள்ள ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்பட வேண்டுமானால், தன் காரியத்தில் உண்மையாய் நேர்த்தியாய் செம்மையாய் செய்ய வேண்டுமானால் அது தேவனாய கர்த்தரிடத்தில் வரும். அப்படியானால் கர்த்தரிலிருந்து எங்கே எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாய் கேட்கிறவன். ஆண்டவரே, என்னுடைய பலத்தில் அல்ல, உம்முடைய கிருபை எனக்கு வேணும். இந்த காரியத்தை செய்ய எனக்கு உம்முடைய பலன் வேணும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் கேட்டு, காரிய சித்தி ஓட்டிலேயோ அல்லது சீட்டிலேயோ வராது, தேவனிடத்திலிருந்து வரும். இந்த கால வேளையில் நாம் காரிய சித்தி உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. என்னென்ன பொறுப்பானாலும் உனக்குன்னு தேவன் தந்திருக்கிற, நியமித்திருக்கிற ஒரு பொறுப்பு, அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்து, ஆமேன், 2 தாளந்தா இருந்தாலும் 1 தாளந்தா இருந்தாலும் அது நேர்த்தியாய் செய்து முடித்து ஆண்டவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய், ஆண்டவரே, ஒன்றை தந்தி இன்னும் 1 கூட நான் சம்பாதிச்சிருக்கேன் சொல்லத்தக்கதாய், 2 தந்தி 2 கூட சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கத காரிய சித்தியுள்ள ஒரு தெய்வ பிள்ளையாய் நீ நான் மாற வேண்டும், காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டங்கள் கூட. ஆகவேதான் அந்த பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நேர்த்தியாய் செய்கிற கிருபை அப்பாவிடத்தில் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படும். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை பொழுதில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு கடமையை, உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறீர். அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாய், அது முழுமையுமாய் செம்மையாய் செய்து முடித்து உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் காரிய சித்தி தேவனிடத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்பட எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. எலெக்டட் பண்ணினது மட்டுமல்ல, செலக்ஷன் ஆனது மட்டுமல்ல, அந்த காரிய சித்தியுள்ள ஒரு தெய்வ பிள்ளையாய், ஆமேன், கடமைகளை நேர்த்தியாய், பொறுப்பை நேர்த்தியாய் செய்து முடித்து விட கிருபை கொடுத்து ஆசீர்வதித்தருள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காரிய சித்தியோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். God bless you. Praise the Lord.